வணக்கம். ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று 2019 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் பதிவாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்தோனேஷியாவில் இடம்பெற்றிருந்த அந்த நில அதிர்வு காரணமாக 6.6 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 7.0 அளவில் ஏற்கனவே 7.0 ரிக்டர் அளவில் ஏற்கனவே நிலநடுக்கம் பதிவாக இருந்தது. அதன் போது சுனாமி கூட ஏற்பட்டிருந்தது. அங்கு பல்வேறு பாதிப்புகளும் பதிவாகி இருந்தன. இதன்படி தற்போது 6.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அதிக அளவில் தற்போது இன்று காலை வரை அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாகும். அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரையில் திருவாவூர் தேர்தல் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான நேற்று தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பதாக கட்சிகள் தகவல் வெளியிட்டிருந்தன. அந்த நிலையில் தற்போது அந்த இடைத்தேர்தல் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் இன்று காலை அதிகமாக பேசப்பட்டிருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது அதிகமாக இருக்கிற விடயம் இந்த ஆளுநர் நியமன விடயம். கிழக்கிற்கு ஒரு முஸ்லிம் ஆளுநரை நியமித்திருக்கிற விடயம் தொடர்பாக தமிழ் தரப்புகள் தற்போது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகள் அதிகமாக இன்று இலங்கையில் பேசப்பட்டாலும் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. ஒற்றையாட்சிக்கு கூட்டமைப்பு ஆதரவு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் ஹபீர் ஹாசிம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது. வரலாற்றில் முதல் தடவையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றை ஆட்சிக்கு ஆதரவு அளித்துள்ளது. அதனை பயன்படுத்தி கொண்டு அனைத்து இன மக்களுக்கும் நியாயமான புதிய அரசியலமைப்பினை உருவாக்க வேண்டும். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஆரம்பம் முதல் எதிர்த்தவர்கள் தற்போது அதனை நீக்க எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றும் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளருமான கபீர் ஹாசிம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. புதிய அரசமைப்புக்கான திட்ட வரைவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. குறிப்பாக இந்த புதிய அரசமைப்பு விடயத்தை எதிர்க்கட்சிகள் முற்றுமுழுதாக எதிர்த்து வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற விடயம் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பை திருப்திப்படுத்துவதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக அந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மஹிந்த தரப்பு ஆதரவாளர்கள். எனவே இந்த விடயத்தில் மக்களுக்கு தெளிவூட்டும் முழுமையான பொறுப்பை ஐக்கிய தேசிய கட்சி கையில் எடுத்திருக்கிறது. அரசாங்கமாக செயற்படக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி கையில் எடுத்திருக்கிறது. எனவே இதனை தெளிவுபடுத்துகின்ற வகையிலேயே சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி, ஏனைய அதாவது அரசு தலைவர்கள் மத்தியிலும் சரி, இதனை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முன்னெடுப்புகளை தான் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக செயற்படக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த விடயத்தை ஒட்டியதாக இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்க கட்டமிடப்பட்ட செய்திகள் ஒன்றை பார்க்கலாம். சந்தர்ப்பத்தினை தவறவிடக்கூடாது, சிங்கள மக்களிடம் கூறுகின்றார் சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்தும் இவ்வாறு உள் செல்கிறது. இந்த நாட்டில் நீடித்திருக்கின்ற நீண்டகால இனப்பிரச்சினைக்கு இந்த ஆண்டு தீர்வு காணப்பட வேண்டும். தமிழ் மக்கள் சார்பில் மிக நிதானமாக மிக பொறுப்போடு நாடு பிளவுபடாமல் இருப்பதை உறுதி செய்து அர்த்தமுள்ள விதத்தில் அதிகாரங்களை மாத்திரம் பிரியுங்கள், நாட்டை பிரிக்க வேண்டாம் என்று கேட்கின்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் கூறியிருக்கிறார். இது எப்படியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடும் கூட, தற்போதைய நிலைப்பாடும் கூட, பிளவுபடாத நாட்டுக்குள் ஒற்றை ஆட்சி என்ற ஒரு நிலையில் இருக்கிற அந்த அடிப்படையிலேயே அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற விடயம் தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை பயன்படுத்தி சிங்கள மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, எங்களுக்கான ஒரு பிரிவுபடாத நாட்டுக்குள், பிரிக்க முடியாத ஒரு நாட்டுக்குள் ஒற்றை ஆட்சி என்ற ஒரு பதத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் சுய நிர்ணயம், சுய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதை ஒட்டியதாக இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். மஹிந்த ரணில் இருவரும் இனியும் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள், அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. தேசிய நிதியினை மோசடி செய்ய அரசியல்வாதிகளின் வாரிசுகளும் நாட்டை சூறையாடும் இன்றைய நிலையில் முறையான அரசியல் வர்க்கத்தை உருவாக்குவது கடினமானதாகும். அரசியல் மற்றும் மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோர் நாட்டை இனியும்
ஆள தகுதியற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்த ஆதாரங்கள் ஏதும் தேவையில்லை. சிறந்த அரசியல் தலைவரை தெரிவு செய்யும் நடவடிக்கையினை அடுத்த மாதம் தொடக்கம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் என்று ஜேவிபியினுடைய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க அந்த கருத்தை விடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லுகின்ற விடயம், ரணிலும் குற்றவாளியாகத்தான் அவருடைய பார்வையில் இருக்கிறார், அதே போன்று மஹிந்தவும் அவருடைய பார்வையில் குற்றவாளியாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரும் நாட்டை மீண்டும் ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்கள். எனவே அவர்களிடம் நாட்டை கொடுக்காமல் புதிய ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் என்ற அந்த உறுதிமொழியினை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாது எதிர்வரும் மாதம் இருந்து புதிய ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எவ்வாறான நடவடிக்கை எடுக்க போகிறார்களோ தெரியவில்லை, இருந்தாலும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த செய்தி ஒட்டியதாகவும் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. சமஷ்டி குறித்து அறியாதவர்களே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்றனர், ஒற்றையாட்சிக்குள்ளேயே அதிகார பகிர்வு என்கிறார் ராஜித என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. சமஷ்டி என்றால் என்னவென்று தெரியாதவர்களே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்றனர், பிரிவினைவாத பிரசாரம் இல்லாமல் இவர்களால் அரசியல் செய்ய முடியாது, ஒற்றையாட்சிக்குள்ளேயே அதிகார பகிர்வு இடம்பெறும் என்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் என்றும், அரசாங்கம் சமஷ்டி ஆட்சியை ஏற்படுத்த போவதாக மேற்கொள்ளப்படும் பிரசாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. எது எப்படியோ அரசாங்க தரப்பில் இந்த புதிய அரசியலமைப்புக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வாறான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கப்பட இருக்கிறது என்ற விடயத்தினை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு நிலைப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அரசாங்க முக்கிய அமைச்சர் என்ற வகையில் ராஜித சேனாரட்ன இந்த அரசியலமைப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். அவர் சொல்லுகின்ற விடயம், இந்த பிரிவினைவாதத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றவர்கள் தொடர்ச்சியாகவே எவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் தங்களுடைய இனவாத கருத்துக்களை, பிரிவினவாத கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அந்த விடயத்தில் நாங்கள் தலையீடு செய்யாமல் எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை, நாட்டுக்குள் பிளவுபடாத நாட்டுக்குள் மக்களுக்கான தீர்வை வழங்குகின்ற, தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்குகின்ற ஒரு நடவடிக்கை இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க போகின்றோம் என்று அவர் கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் சமஷ்டி தொடர்பாகவும் பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி பேசியிருந்தார். அந்த செய்தியொட்டியதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்ற நிலையில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். கள்ளவழியில் ஆட்சியை பிடிப்பதற்கு முயன்றோரை துரத்தி அடித்தோம், பணத்திற்கு விலை போகாத மட்டு அரசியல்வாதிகள், அமைச்சர் சஜித் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பணத்துக்கு விலை போகாத மட்டக்களப்பு மாவட்ட அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் காணப்படக்கூடிய வீட்டு பிரச்சனைகளுக்கு 100% தீர்வு வழங்குவேன் என்று நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போது அவர் கூறியிருந்தார். எது எப்படியோ மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது வடக்கையோ அல்லது மலையகத்தையோ தாண்டிய ஒரு பிரச்சனையாகத்தான் அங்கு பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அங்கிருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது சாதாரண உரிமைகள் அடிப்படையிலாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்கப்படுகிற ஒரு விடயம் இருக்கிறது. அங்கு கிழக்கு பிரச்சனை என்பதை வேறு விதத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் அங்கு தோன்றி இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே அவர் கூறியிருக்கிறார், எதிர்வரும் காலங்களில் கிழக்கில் இருக்கக்கூடிய, மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை தான் முன்னெடுப்பேன் என்ற விடயத்தினை அவர் கூறியிருக்கிறார். அதையொட்டியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், 20 சுதந்திர கட்சி எம்பிக்கள் அரசுடன் இணைவர், பிரதி அமைச்சர் அஜித் மன்னபெரும என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து 20 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளித்து ஐக்கிய தேசிய முன்னணியில் இணைந்து கொள்ள உள்ளதாக பிரதி அமைச்சர் அஜித் மன்னபெரும தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு இவர் தொடர்ந்து கூறிய போது அவர் சொல்லியிருந்தார், நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிக்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்வு கண்டது. இதன்
அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தீர்வு காணும். அதன் அடிப்படையில் புதிய வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதற்கு முதல் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவையில் அங்கீகாரத்தை பெற்றதற்கு பிறகு பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்படும். சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தப்படும் என்ற கருத்தையும் கூறியிருந்தார். அதற்கு பிறகு சொல்லியிருந்தார், இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து 20 பேர் வரை இணைந்து கொள்ள இருப்பார்கள், ஆதரவு வழங்குவார்கள் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டார். அந்த செய்தியொட்டியதாக இந்த செய்தி அமைந்திருக்கு. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். தேசிய அரசுக்கு இனி இடமில்லை, ஐதேக கூறுகிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. அந்த செய்தி தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. ஆளும் ஐக்கிய தேசிய முன்னணி எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து மற்றும் ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்கப் போவதில்லை என ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன கூறியிருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாகவே இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. ஒற்றையாட்சி சமஷ்டி அல்ல, அரசு கூறுகிறது என்ற விடயத்தினை ஒட்டியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். அவை இன்றைய தினம் அந்த கட்டமிடப்பட்ட செய்திகள் இடம்பெற்றிருக்க. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இவ்வாறு இருக்கிறது அந்த செய்தி. ரயிலை மறைத்து அர்ஜுனவுக்கு எதிராக மஹிந்த ஆதரவாளர்கள் போராட்டம், வெளியத்த ரயில் நிலையத்தில் பரபரப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள மாத்தறை வெளியத்த ரயில் பாதையில் பரிச்சாத்த ரயில் பயணம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட நிலையில் இதனை மறைத்து இந்த இந்த புதிதாக இந்த வெள்ளோட்டத்தினை நிறுத்துகின்ற வகையிலேயே மஹிந்தவினுடைய சில ஆதரவாளர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், அதே நேரத்தில் அந்த முதலாவது அந்த வெள்ளோட்ட நிகழ்வின் போது முன்பக்கத்தில் ரயிலுடைய முன்பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய புதல்வர் நாமல் ராஜபக்ச ஆகியோருடைய படங்கள் பொறிக்கப்பட்ட அந்த பேனரினை அந்த ரயிலுக்கு முன்னால் கட்டி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் எப்படியோ நேற்று அந்த வெள்ளோட்ட நிகழ்வு என்பது இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் அங்கு அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க எந்தவித ஊடகவியலாளர்களையும் சந்திக்காமல் வெளியேறியிருந்தார் என்றும் நேற்றைய தினம் செய்தி வெளியாகி இருந்தது. அவை தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடக்கு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்ப்போமாக இருந்தால், வடக்கு விசாரணை நிறுத்தப்பட்டது ஏன் என்ற கேள்வியோடு அந்த செய்தி இடம்பெடுக்கிறது. கிளிநொச்சியில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்துக்கு மாகாண நீர்ப்பாசன அதிகாரிகள் காரணமாக இருந்தனரா என்பது குறித்து விசாரிக்க வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் விசாரணைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இது ஏன் இடைநிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன, குறிப்பாக ஆளுநர்களுடைய அந்த பதவி ராஜினாமாவுக்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயத்தில் ஏன் இன்னமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை, குறிப்பாக அந்த இன்னும் சொல்லப்போனால் கிளிநொச்சியில் அந்த இடம்பெற்ற அந்த அனர்த்தத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த அதிகாரிகள் சரியான முறையில் குளத்தினை நிர்மாணிக்காத காரணமாக தனது குளத்தினை பராமரிக்காதன் காரணத்தினால் தான் இவ்வாறான வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டதற்கு காரணமாக இருந்தது என்ற குற்றச்சாட்டு கூட பரவலாக முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த விசாரணை கூட தற்போது இடைநிறுத்தப்பட்டிருப்பதற்கான காரணத்தை வலியுறுத்துகின்ற வகையிலேயே அந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியையும் பார்க்கலாம். மைத்திரியின் கருத்தை வரவேற்கும் ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. அரசாங்க கூட்டு தாபனங்கள், நியாயாதிக்க சபைகள் உள்ளிட்டவற்றின் தலைவர்கள் நியமனங்கள் தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் மிகவும் சிறந்த நடவடிக்கை எனவும் அதன்படி செயற்படுமாறும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய முன்னணி கட்சி அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் என நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற அமைச்சர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அந்த செய்தி தொடர்ந்து செல்வது. குறிப்பாக ஜனாதிபதி அந்த சுற்று நிருபத்தில் வெளியிட்டிருந்தார். ஒரு சாதாரணமாக ஒரு அரசு நிறுவனமோ திணைக்களங்களுடைய தலைவர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை அவர் கூறியிருந்தார். இந்த விடயத்துக்கு உடன்படுகின்ற வகையிலேயே ரணில் விக்ரமசிங்கே கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. புதிய அரசமைப்பு நிறைவேற மைத்திரி ரணில் மஹிந்த ஓரணியில் நிற்க வேண்டும், எந்த தடைகள் வரினும் சோர்ந்து விடாது கூட்டமைப்பு போராடும் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது.
நாட்டில் மீண்டும் ஓர் குருதி அதாவது மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாத வகையில் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மைத்திரி ரணில் மஹிந்த எல்லோரும் ஓரணியில் இணைந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற வகையிலேயும் சம்பந்தன் கூறியிருக்கிறார். அந்த விடயத்தினை ஒட்டியதாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய விளம்பரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், சமஷ்டியை அறியாதவர்களே பிரிவினையை தூண்டுகின்றனர், ஒற்றையாட்சிக்குள்ளேயே அதிகாரம் பகிரப்படும் என்கிறார் ராஜித என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. ஏற்கனவே இந்த செய்தியை நாங்கள் விரிவாக இணைய பத்திரிகைகள் பார்த்திருந்தோம். இவை தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், மைத்திரியும் போட்டியிடுவார் என்றால் மட்டுமே ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டி நடத்தலாம், இல்லையேல் நவம்பர் மாதம் வரை அதற்காக காத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் திட்டம் குறித்து ஆராய்வதாக செய்திகள் வெளியாக இருந்தன. இதன் அடிப்படையில் மீண்டும் ஜனாதிபதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் மைத்திரி போட்டியிடுவாராக இருந்தால் மாத்திரமே முன்கூட்டிய தேர்தலை நடத்த முடியும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய காலக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. சந்தர்ப்பத்தில் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. கிரிப்பிட்டி கென்வி அர்புதேக என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக நாட்டுக்கு பால்மாக்களை இறக்குமதி செய்வதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாக, குறிப்பாக இறக்குமதியாளர்கள் ஜனாதிபதியிடம் விடுத்திருந்தார்கள். அதாவது பால் பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும்படி கோரியிருந்தார்கள். அதற்கிணங்க அதிகரிக்காமல் இருந்து அதன் பால் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பில் இழுத்தடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் இறக்குமதி செய்வதை இடைநிறுத்தியிருந்தார்கள். இதன் அடிப்படையிலேயே மீண்டும் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்ட இந்த விடயத்தினை ஒட்டியதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இலங்கைக்கு மீண்டும் இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலை இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிற அந்த செய்தியை ஒட்டியதாக லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. சந்தர்ப்பத்தில் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பிஎம் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் கேபினட் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே செய்தியை ஒன்றை பார்த்திருந்தோம். அதாவது தினக்குரல் பத்திரிகையில் நினைக்கிற அந்த செய்தியை பார்த்திருந்தோம். ஜனாதிபதி சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதிலும் சொல்லியிருந்தார், ஒரு அரசு நிறுவனத்தினுடைய தலைவர்கள் குறைந்தபட்சம் பட்டமாவது பெற்றிருக்க வேண்டும் என்ற வகையிலேயே சுற்று நிருபம் வெளியிட்டிருந்தார். இந்த சுற்று நிருபத்தினுடைய அந்த சுற்று நிருபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு நேற்றைய தினம் கூறியிருப்பதாக குறிப்பாக பிரதமர் செயலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுத்தாமல் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாவை விட அதிக சம்பளம் பெற்றுக் கொடுங்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாவை விட அதிகமான சம்பளம் வழங்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாகும். அதற்காக தொழிலாளர்களை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுத்த வேண்டாம், இது அவர்களுக்கு நன்மையை பயக்காது என்று இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் முக்கிய வீரராக இருந்த முத்தையா முரளிதரன் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை ஹேட்டனில் சந்தித்திருந்து பேசியிருந்த போதே அவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டிருந்தார். மணிக்கு நேற்று முன்தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்த போதே அவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாவுக்கும் அதிகமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கலாம், இருந்தாலும் அவர்களுக்கு பணி பகிஷ்கரிப்பை நடத்தாமல் எவ்வாறு பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற விடயத்தில் அரசியல் தலைவர்களும் சரி சம்பந்தப்பட்டவர்களும் சரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அது இன்றைய தினம் மலையக செய்திகள் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், சுனை நீரின் உள்ளிருந்த ஈசன் 148 வருடங்களுக்கு பின் காட்சி தந்த அதிசயம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நர்த்தாமலை மேலமலையில் சுனைநீரில் மூழ்கியிருந்த லிங்கத்தை 148 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனம் செய்து அரும்பெரும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது என்றும், குறிப்பாக அந்த லிங்கத்தை தரிசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகின்றார்கள் என்றும், குறிப்பாக அந்த லிங்கம் என்பது 148 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கக்கூடிய அரும்பெரும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், பெடகனைச் சேர்ந்த 3வது அதிகாரி பதவி விலகுவதாக அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது.
அமெரிக்காவின் பாதுகாப்பு மையமாக கருதப்படக்கூடிய பென்டகனுடைய 3வது அதிகாரி தற்போது பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஜேம்ஸ் மேட்டிஸ் பதவி விலகியதற்கு பிறகு ஒரு மாதத்துக்குள்ளேயே இன்னும் ஒரு உயரதியாக இருக்கக்கூடிய ரியல் அட்மிரல் சுவின் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த விடயம் தற்போது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தீர்மானத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தான் தோன்றித்தனமாக சில விடயங்களை முன்னெடுப்பதாக அரசியல் அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குள் இருக்கக்கூடியவர்களே வெறுப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் செயற்படுகிறார் என்ற கருத்தை முன்வைத்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் 3வது உயரதிகாரி முக்கிய உயரதிகாரி பதவி விலகியிருப்பதாக அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய உலக செய்தியில் பக்கத்தில் இந்த செய்தி இடம் பிடித்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போமாக இருந்தால் ஆளுநர்கள் நியமனமும் மாகாண சபை தேர்தலும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்கள் பின்தள்ளி போகும் நிலையில் 9 மாகாண சபைகளின் ஆளுநர்களையும் ராஜினாமா செய்யுமாறு கோரியுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 5 மாகாண சபைகளுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்துள்ளார். ஏனைய 4 மாகாண சபைகளுக்கும் இன்னும் சில தினங்களுக்குள் புதிய ஆளுநர்களை நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். கிழக்கு மாகாண சபை ஆளுநராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் MLM இஸ்புல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இந்த ஆளுநர் நியமனத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இந்த ஆளுநர் நியமனத்தினுடைய நியாயப்பாடு தொடர்பாகவும் ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் எவ்வாறு இருக்கின்ற என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மாகாண சபை மாகாணங்களுக்கான ஆளுநர்களை நியமித்தால் மாத்திரம் போதாது, மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்பட போகிறது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் இன்றைய இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்கிறது. சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் கல்வி உரிமை சகலருக்கும் உறுதிப்படுத்துவது அவசியம் என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எதிர்கால வாழ்வை தீர்மானிப்பது என கருதப்படும் உயர்தர வகுப்பில் கற்கும் மாணவர்களுக்கு அந்த பரீட்சையின் பெறுபேறுகள் வெளிவந்த தருணம் மிக முக்கியமானது ஒன்றாகும். அதாவது மாணவர்கள் எதிர்கொள்ளும் பரீட்சைகளின் அதிக அளவுக்கு போட்டித்தன்மை கொண்டதான உயர்தர பரீட்சை கடந்த ஆகஸ்டில் இடம்பெற்ற போது சுமார் 3 லட்சம் பேர் தோற்றியிருந்தனர். உண்மையிலேயே இந்த பரீட்சையில் தோற்றுகின்றவர்களையும் கடந்து கல்வி உரிமை என்பது எல்லோருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது சகலரையும் சென்றடைய வேண்டும். அது சகலருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. இது ஒரு அவசியப்பாடு இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த கல்வி என்பது உயர்தரத்தோடு முடிந்து விடுகிறதா என்று பார்க்கின்ற போது உயர்தரத்தில் சித்தியடையாதவர்களுடைய வாழ்க்கை அத்தோடு நிறுத்தப்பட்டு போகிறது. எனவே இதனுடைய அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு செல்ல போகிறார்கள், உயர்தரத்தோடு முடிந்ததற்கு பிறகு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு செல்ல போகிறார்கள், அதற்குரிய தயார்படுத்தல் என்ன, காரணம் அந்த கல்வியினுடைய அவசியப்பாடு. கல்வி இல்லாமல் அடுத்த ஒரு சந்ததி உருவாகுது என்றால் அது எவ்வாறான ஒரு சந்ததியாக இருக்கும் என்றதே ஒரு ஆச்சரியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை மையப்படுத்தியதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியரிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகளுக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி சொல்லியிருந்தது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 20 பேர் தங்களுக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றார்கள், இருந்தாலும் 20 பேர் செல்ல மாட்டார்கள் என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுதியாக இருப்பது போன்றும், ஆனாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோடு அநேகமானவர்கள் இணைந்து கொள்கிறார்கள், அவர்களையும் அவர்கள் அணைத்து கொண்டு செல்வது போன்றும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் அவர்களை இணைத்து கொண்டு செல்வது போன்ற வகையிலையும் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவு கொண்டு போனும் தொடர்ந்து எங்களுடைய காலை நேர செய்தி அறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்துவதுடன் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள www.adavanews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்ற இன்னும் ஒரு ஞாபகப்படுத்துவதோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் அன்புகானது வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். சந்திப்போம். வணக்கம்.